Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த சீட்டட் பேப்பர் 1 and 2 புதிய சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி தியரிஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். நம்ம இது 3வது வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி குழந்தைகள் உளவியல் சைல்ட் சைக்காலஜி பார்த்துட்டோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டோடைய ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த பிரின்சிபிள்ஸ், அதாவது வளர்ச்சியின் கோட்பாடுகள், ஓகேவா, வளர்ச்சியின் கோட்பாடுகளை வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ இது என்ன ஏது அப்படின்றது, இல்லை எத்தனை கோட்பாடுகள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க இப்ப பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதாவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். ஓகே, வளர்ச்சி வேணும், ஆனா அது கூட நம்ம வந்து நம்மளுடைய திறன்களை அதிகப்படுத்திக்கும் போது நமக்கு முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட பிரின்சிபிள்ஸ், அதாவது கோட்பாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுமே இருக்கு. உடனே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸா இருக்கு, சீக்வென்ஷியலா இருக்கு, அதாவது தொடர்ச்சியா இருக்குது, வரிசை முறைமையா இருக்குது, அதே போல ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடா இருக்குது, அந்த மாதிரி பொதுமையாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதலாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ், அதாவது வளர்ச்சி என்பது தொடர்ச்சியான ஒரு காரியம். அதாவது இது நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, தொடர்ச்சியை பத்தி பேசுறோம். ஓகே, ஸோ தொடர்ச்சி, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியின் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தொடர்ச்சியின் கொள்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த தொடர்ச்சியின் கொள்கை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ச்சி வந்து தேவையானது, ஆனா அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்புடையதா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சொல்ல வரோம். நம்ம ஒரு குழந்தை வந்து நடக்க கற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுது, முதல்ல ஊர்ந்து செல்லுது, அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆதரவோடு நிக்குது, அதுக்கப்புறம் எந்த ஒரு துணியும் இல்லாம தனியா நிக்க கத்துக்கொடுது, அதுக்கப்புறமேட்டு தான் நடக்குது. ஸோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா தொடர்புடையதா இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வளர்ச்சி அல்லது முன்னேற்றம்ன்றது என்னது அப்படின்னா தொடர்புடையதா இருக்குது, தொடர்ச்சியா இருக்குது. இந்த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி தான் நம்ம தொடர்ச்சியின் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் சீக்வென்ஷியல். சீக்வென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு வரிசை முறை. ஓகேவா. ஸோ இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிசை முறையை பற்றி குறிக்குது. அதாவது நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு வரிசையில ஒரு முறையா ஒரு ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த 2வது கோட்பாடா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா, அது ஒரு வரிசையில தான் இருக்கணும். அதாவது ஒரு முதல் ஸ்டேஜ்ல இருந்து 10வது ஸ்டேஜுக்கு டப்புன்னு குதிக்க முடியாது. 1 2 3 4 அப்படிதான் நம்ம வந்து 10வது நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வரிசை முறையின் கொள்கை அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அதாவது இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, விகிதங்களில் வேறுபாடு. விகிதங்களில் வேறுபாடு, நமக்கு வந்து வேறுபாடுகள் இருக்கும். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கண்டிப்பா அதுல வேறுபாடுகள் இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தைக்குள்ளார கண்டிப்பா வந்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றாங்க, தனிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும். அதே போல வந்து குழந்தை வந்து இப்போ ஒரு குழந்தை, ஒரே வயசுல இருக்க ஒரு 10 குழந்தைங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வித்தியாசங்கள், வேற்றுமைகள் இருக்கும். ஒரே வயசுல கூட எடுக்க வேண்டாம். அதாவது இப்போ 2 இரட்டையர்கள், அதாவது ட்வின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருமே ஒரே பெற்றோர், ஒரே குடும்ப சூழ்நிலைகள்ல அவங்க வளர்றாங்க. இன்னும் சொல்ல போனா இரட்டையர்கள்ன்றப்போ அவங்க ஒன்னாவே உருவாகி ஒன்னாவே வாழ்ந்தவங்க. அவங்களுக்குள்ளாரையும் கூட கண்டிப்பா வந்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான்
நம்மளுடைய இந்த வேறுபாடுகளின் கொள்கையா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலிட்டி டு ஸ்பெசிபிசிட்டி அப்படின்றாங்க. ஸோ இது என்னன்னா பொதுமையிலிருந்து பொதுவான காரியங்கள் இருக்குல்ல, இந்த பொதுமை அப்படின்றதுல இருந்து நமக்கு வந்து தனிப்பட்ட ஒரு கொள்கைக்குள்ள போறது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து பொதுவா எனக்கு சில காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து எனக்கு அடுத்தது வந்து தனிப்பட்ட காரியங்களுக்குள்ளார போறது. எனக்கு வந்து முதல்ல வந்து நான் வளர்ச்சியை பத்தி பேசும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுல வந்து இது கத்துக்குதா, அதுக்கப்புறம் 2 வயசுல கத்துக்குதா, இல்லைன்னா வந்து ஒரு முதல் 5 வயசுல இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கா, அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனா நாளாக நாளாக தனிப்பட்ட காரியங்களை பார்ப்போம். இன்னும் நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்றப்ப நம்ம இன்னும் அந்த முன்னேற்றத்துல நம்ம பார்க்கும்போது அதுல ஒவ்வொரு ஸ்கில்ஸ் எல்லா குழந்தையும் நடக்கும். ஆனா எல்லா குழந்தையும் சப்போர்ட் இல்லாம நல்லா நடக்குதா, எல்லா குழந்தையும் பேசும் ஆனா எல்லா குழந்தையும் தெளிவா மழலை மாறாம பேசுதா அப்படின்றதுல நம்ம பார்ப்போம். பாத்தீங்களா? அதுதான் வந்து இந்த கோட்பாடா இருக்குது. அடுத்த கோட்பாடு என்ன அப்படின்னா பல திசைகளின் கோட்பாடு, மல்டி டைமென்ஷனல் அப்படின்றது. ஓகேவா? பல திசைகளின் இது வந்து பல பரிமாணம், பல திசை வேற, இது பல பரிமாணங்களின் கோட்பாடு. பல பரிமாணங்களின் கோட்பாடு அப்படின்னு நம்ம பேச போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா ஒரே நேரத்துல வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் பல பகுதியில் நமக்கு நடக்கும். ஸோ ஒரே ஆள் வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளை வந்து அவங்களால காமிக்கக்கூடிய ஒரு திறமையை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அவங்களோட நடத்தைகள்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு மாறுது அப்படின்றது தான் வந்து மல்டி டைமென்ஷனல், பல பரிமாணங்கள், ஒவ்வொரு பரிமாணங்கள். நான் வந்து ஒரே குழந்தைகிட்ட வந்து பல திறன்கள் பல விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளார வந்து நல்லா அவங்களுக்கு கேப்பபிளா அவங்க ஏபிளா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம இங்க வந்து பல பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுல வந்து அவங்க எப்படி வந்து டெவலப் ஆறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒண்ணுத்துலதான் வந்து ஒரு பரிமாணத்துல மட்டும்தான் நல்லா வரணும் அப்படின்றது கிடையாது. 2-3 காரியங்கள்ல ஸ்கில்டா இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா ஒரு குழந்தை வந்து படிப்புல நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா படிப்புல மட்டும் இருக்கணும்ன்றது கிடையாது. அவங்க வந்து வேற சில கலைகளிலும் நல்லா இருக்கலாம். இல்ல வந்து அவங்க வந்து பேச்சு திறமை, அவங்களோட எழுத்து திறமை, அவங்க வந்து விவாத திறமை, இந்த மாதிரிப்பட்ட எல்லா பரிமாணங்கள்லயும் அவங்க வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல திசைகளின் கொள்கை. பல திசைகள் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா இப்போ வளர்ச்சி அப்படின்றது எப்பயுமே வந்து ஏறுமுகமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில டைம் வந்து இறங்கு முகமாவும் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வயசு ஆக ஆக கண்டிப்பா ஏறுமுகமா தான் இருக்கும் வளர்ச்சினா கிடையாது. இப்போ வந்து ஒரு 70 வயசு ஒரு 80 வயசு வரைக்கும் இப்பெல்லாம் 60 வயசு வரைக்கும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு திரும்ப இப்போ வந்து உங்களுடைய நினைவாற்றல் எடுத்துக்கோங்களேன். நினைவாற்றல் வந்து பிறந்த குழந்தையில இருந்து அப்படியே வளர வளர நினைவாற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு அதே நினைவாற்றல் இருக்குன்னா இல்ல, அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும், இறங்கு முகமா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க பல திசை. சோ எப்பயுமே மேல் நோக்கி போகணும்னு அவசியம் கிடையாது. கீழ் நோக்கியும் போகலாம், வலது பக்கம் போகலாம், இடது பக்கம் போகலாம், எப்படி வேணாலும் அது போகலாம். அப்படிங்கிறது தான் வந்து வளர்ச்சியை பத்தி நம்ம இங்க பாக்குற அடுத்த கோட்பாடா இருக்குது. அடுத்தது வந்து பிரின்சிபிள் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதுனா மாடிஃபைபிள், அதாவது மாற்றத்தக்கதாக இருக்குது அப்படின்றாங்க. மாற்றத்தக்கது அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து நான் செய்யறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதை வந்து என்னால மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னால மாற்ற முடியும். எப்படின்னா அதற்கான காரியங்களை நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு மூலமா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு மொழி தெரியுது, இன்னொரு மொழி தெரியல, ஆனா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல வந்து அந்த புது மொழி வந்து அவங்க கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அவங்க அதை மாற்றி அவங்க அதை கத்துப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கத்துப்பாங்க. ஸோ அங்க ஒரு வளர்ச்சி என்ன ஆகுது, அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க இப்படி இந்த ஒரு மொழியோ ஏதோ இந்த ஒரு காரியங்களையோ அவங்க செய்வாங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா வந்து அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க அந்த போற முன்னேற்றமும் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அவங்களை இந்த மாதிரி யோசிக்க வைக்கும், செய்ய வைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
டெவலப்மெண்ட் இஸ் கான்டெக்சுவல் அப்படிங்கிறாங்க. கான்டெக்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தொடர்புடையதா இருக்குது, நமக்கு வந்து இந்த ஒரு காரியத்தை மட்டும் தான் இருக்குது, அதாவது பொதுவா இல்லாம நான் வந்து இத ஒரு விஷயத்த மட்டுமே வந்து நான் நோக்கி இருக்கிறேன், அதாவது சூழல் சார்ந்ததா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எதுக்கு வந்து எதை பாக்குறாங்களோ அதை குறிச்சு அவங்களுக்கு ஒரு பயமோ இல்ல, அவங்க வந்து இல்ல இது வந்து என் வாழ்க்கையில மாற்றி இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்க்கையில அவங்க கடந்து வர காரியங்கள் அவங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க கூடியதா கூட பல நேரங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க டெவலப்மெண்ட் இஸ் கான்டெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து ப்ரொசீட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்றப்போ படிப்படியா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ படிப்படியா இருக்குது அப்படின்றப்போ என்னது, நமக்கு வந்து முதல்ல பார்த்தோம்ல நமக்கு, ஸோ அதே மாதிரி தான் கண்டினியூட்டி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் படிப்படியாக அப்படின்றப்போ நம்ம வந்து வளர்ச்சி வந்து இதுக்கப்புறம் இது அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர, இப்போ ஒரு குழந்தை வந்து பேசுது அப்படின்னா எடுத்த உடனே பேசிடாது. முதல்ல வந்து அது வந்து சும்மா சில ஒலிகளை எழுப்பும், அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 வார்த்தைகளை மட்டும்தான் பேசும், அதுக்கப்புறமேட்டு தான் தெளிவா பேசும், மழலையா பேசும், அதுக்கப்புறமேட்டு தெளிவா பேசுவாங்க. ஸோ இந்த படிப்படியான அந்த மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முன்னேற்றத்தை நோக்கி, அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்குறோம். வளர்ச்சி படிப்படியாக தொடர்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது வளர்ச்சி வந்து ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிறாங்க. ப்ரெடிக்டபிள்னா என்னது, கணிக்கக்கூடியது. கணிக்கக்கூடியதுன்னா என்னது, இப்போ நான் வந்து இப்போ வந்து நீங்க வந்து இப்போ இந்த பரீட்சைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதுக்காக எஃபர்ட் போடுவீங்க. ஸோ அந்த எஃபர்ட் போடும்போது உங்களுக்கு என்ன கணிக்க முடியும் அப்படின்னா, நான் இப்போ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு தோணும் எவ்வளவு மார்க் வாங்குவேன் அப்படின்றது நீங்க கணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த வளர்ச்சி கணிக்கக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்தது வளர்ச்சி வந்து தொடர்புடையது, கோரிலேட்டட் அப்படின்னா என்னதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு, அதாவது நம்மளுடைய உடல் வளர்ச்சி வந்து உடலை மட்டும் சார்ந்தா இருக்காது, நம்மளுடைய மன வளர்ச்சியுமே சார்ந்ததா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சமூக வளர்ச்சிக்கு சமூக காரியங்களையும் சார்ந்தாதான் இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்குது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியினுடைய கடைசி கோட்பாடா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், கான்டெக்சுவல், கண்டினியூஸ், சீக்வென்ஷியல், ப்ரெடிக்டபிள், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக், மல்டி டைமென்ஷனல், கோரிலேட்டட், மல்டி டைரக்ஷனல், மாடிஃபையபிள். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப இந்த வீடியோ கேளுங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நான் இங்கிலீஷ்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக எனக்கு அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சயின்ஸுக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமானா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதிலையும் நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.